நண்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு குழந்தையிடம் நாம் மரியாதை காட்டும்படி இருக்குமானால் அது யார் வீட்டு குழந்தை தெரியுமா? இன்னார் அதற்கு அப்பா, இன்னார் அதற்கு தாத்தா என்று பிரவரம் சொல்வார்கள். இப்படி பிள்ளையாருக்கே பிரவரம் சொல்லும் ஸ்லோகம் ஒன்று உண்டு. மாதாமக மகாசைலம் மகஸ்தத் அபிதாமகம் காரணம் ஜெகதாம் வந்தே கண்டாதுபரி வாரணம். பிள்ளையாரை பற்றிய உறவுமுறை ஸ்லோகத்தில் அவருடைய அம்மா வழி பாட்டனாரில் இருந்து ஆரம்பிக்கிறது. காரணம், நம் பிள்ளையாருடைய பிதாவுக்கோ பிதாவே கிடையாது. சிவனுக்கு யார் அப்பா? அவர் ஸ்வயம்பு அல்லவா? அம்மாவான பராசக்தியும் அனாதியானவள்தான். ஆனாலும் தன் குழந்தைகளோடு குழந்தையாக தானும் லோக ஜனங்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்ற ஆசையால் அவதாரங்கள் பண்ணுகிறாள். அம்பாளுக்கு வாஸ்தவத்தில் பிறப்பு கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. அவள்தான் ஆதி காரணி, அகிலாண்ட ஜனனி. ஆனாலும் லீலா நிமித்தமாக தக்ஷன் குமாரி தாக்ஷாயணி, ஹிமவான் குமாரி பார்வதி, மலையத்வஜ குமாரி மீனாட்சி என்பது போல பலருக்கு பெண்ணாகவும் தோன்றியிருக்கிறாள். அவற்றிலே ஒன்றின் தகப்பனாரை பிள்ளையாரின் தாத்தாவாக சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார்கள். மாதாமகர் அம்மாவின் அப்பா, பிதாமகர் என்றால் அப்பாவின் அப்பா. பார்வதி தேவியை கருத்தில் கொண்டுதான் இந்த மாதாமக மகாசைலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மகா பெரிய பர்வதமான ஹிமோத்கிரியை தாயார் வழி பாட்டனாராக பெற்றவர். அப்பிதாமகம் என்றால் பிதா வழியில் தாத்தாவே இல்லாதவர் என்று அர்த்தம். இவருடைய தகப்பனார் சிவபெருமான். பிதாவின் பிதா யாரென்றால் அப்படி ஒருவர் கிடையவே கிடையாது. காரணம் ஜெகதாம், அதாவது லோகத்துக்கெல்லாம் காரணப் பொருள் இவர்தான். சிவசக்தி குமாரராக வந்தவர். அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன். காரணம் ஜெகதாம் வந்தே, அதாவது ஜெகத்காரண பொருள். நாமெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நராகாரமாக மட்டுமின்றி மனுஷ சரீரத்திலேயே கழுத்துக்கு மேலே யானையாக ரூபம் கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப ஆறாத ஆசையோடு பார்க்கச் செய்கின்ற யானை முகத்தை வைத்துக்கொண்டு தோன்றியிருக்கிறார். கண்டாதுபரி வாரணம். கண்டாத் உபரி என்றால் கழுத்துக்கு மேலே, வாரணம் என்பது யானை என்று பொருள். அனைவருக்கும் மீண்டும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராம் ராம், சிவ சிவ. Please subscribe the channel if you like the content.